தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கடலூர் நகரில் ஆற்றின் கரையோர பகுதிகளில் தண்ணீர் புகுந்திருக்கிறது. மஞ்சக்குப்பம், ஆல்பேட்டை பகுதிகளில் ஏராளமான குடியிருப்புகள் நீரில் மூழ்கியிருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். சற்று முன்பாக மாநில அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கரையோர பகுதி மக்கள் பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேறுமாறு அறிவுறுத்தியிருந்தார். மாவட்ட நிர்வாகம் சார்பாக என்ன மாதிரி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது? நிச்சயமாக பெஞ்சல் புயலினுடைய தாக்கத்தால் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் கனமழை கொட்டியதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாத்தனூர் அணையிலிருந்து உபரிநீர் கூடுதலாக திறக்கப்பட்டுள்ளது. வினாடிக்கு நேற்று 1,68,000 கனஅடி அளவிற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணமாக கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கின்றது. கடலூர் நகரை ஒட்டி செல்லக்கூடிய இந்த தென்பெண்ணை ஆற்றில் செல்லக்கூடிய அந்த தண்ணீர் ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஊர்களுக்குள்ளாக புகுந்திருக்கிறது. மொத்தமாக 19 இடங்களில் இதுபோன்று தண்ணீர் புகுந்துள்ளது. நகரை ஒட்டி இருக்கக்கூடிய மஞ்சக்குப்பம், ஆல்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவே இந்த தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. NDRF, SDRF மற்றும் தீயணைப்பு துறையினர் இங்கு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றி உள்ளனர். பாதுகாப்பாக 7 முகாம்கள் அமைக்கப்பட்டு அந்த முகாம்களில் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிகாலையில் ஒரு 3 மணி அளவில் இந்த தண்ணீர் மெல்ல மெல்ல அதிகரித்து தற்பொழுது இந்த சாலையை மூழ்கும் அளவிற்காக இந்த தண்ணீர் அதிகரித்திருக்க காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய இந்த பிரதான சாலையும் கூட பொது போக்குவரத்து என்பது முழுமையாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய கோயில்கள், அதே போன்று வீடு, சாலை என அனைத்து பகுதிகளுமே ஒரு தண்ணீர் வெள்ளமாக காட்சியளிக்கின்றது. தண்ணீர் கூடுதலாக திறக்கப்பட்டதன் காரணமாக இந்த அளவிற்கு இந்த தண்ணீர் பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தற்பொழுது தண்ணீரினுடைய அந்த அளவு என்பது குறைக்கப்பட்டிருப்பதால் இன்னும் பிற்பகலுக்குள்ளாக இந்த தண்ணீரினுடைய அந்த மட்டம் குறைந்து தண்ணீர் முழுமையாக வடியும் அப்படின்னு இந்த அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முழுமையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு மக்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு 7 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தகவல்களுக்கு நன்றி குணசேகரன். கடலூரில் தென்பெண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருப்பதன் காரணமாக கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாநில அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கேட்டுக்கொண்ட நிலையில் தற்போது அங்கிருந்து மக்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக நகரை ஒட்டிய மஞ்சக்குப்பம், ஆல்பேட்டை கிராமங்களும் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. கரையோரத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான குடியிருப்புகள் நீரில் மூழ்கிய நிலையில் அங்கிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.